கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு 18/4/2024 வியாழக்கிழமை காலை சரியாக 6:30 மணி. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த கூடாரத்தின் செட்டப்பை மாற்றுறதுக்கான வேலையை துவங்கியிருக்கிறேன். காலையில் 6 மணிக்கே துவங்கிட்டேன். அன்பான தெய்வ பிள்ளை, உள்ளே இருக்கிற அந்த பீரோ, அந்த டிவி ஷோகேஸ், இதெல்லாம் இந்த ரூமுக்கு கொண்டு வர, முன் ரூமுக்கு கொண்டு வர வேலைகளை ஆரம்பிச்சிருக்கேன். தனியாக தான், எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் யாரும் இல்லை, பரிசுத்த ஆவியானவரை தவிர எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதாவது ஒரே இடத்துல செட் பண்ணி வச்சுருந்தா பார்த்தீங்களா, எறும்பு, கட்டெரும்பு, அப்புறம் இது பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஓணம். சரிங்களா? தோண்டி தோண்டி ஓணம் இதுக்குள்ள வந்து குழி பறித்து முட்டை விட்டு குஞ்சு பறிச்சிருக்கு. அப்புறம் அந்த கார்னரில் பாருங்கள், மண் குயிலில் பாருங்கள் எறும்பு, அப்புறம் கரையான் பிடிக்குது. பார்த்தீங்களா? கரையான் பிடிக்குதா? மறுபடியாகவே ஒரே இடத்துல செட்டப்பை வச்சுருக்கக்கூடாது, அது நல்லதில்லை. அப்பப்போ செட்டப்பை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது பூச்சி போட்டு வந்து குடியிருக்க ஆரம்பிச்சிருந்துன்னா அதுகளுக்கு ரொம்ப ஜாலியாக போயிடும். அதனால தான் நான் அடிக்கடி செட்டப்பை மாற்றிக்கிட்டே இருக்குது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இப்போ கூடாரத்தை இந்த பீரோவை அந்த சைடு கொண்டு போய்ட்டேன். இனிமேல் இந்த பீரோவை அந்த பக்கம் மாற்றணும். இதுவும் கஷ்டம். இது அதை விட வெயிட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் மாற்ற முடியும்.
கை காலெலாம் பிச்சுட்டு ஏசப்பா. தான் இப்படி கிடந்து பாடுபடணும் தெரியல ஏசப்பா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, பாருங்கள் கரையான் பிடிச்சிருச்சு பாருங்கள். கவனிக்காமல் இருந்தால் கரையான் பிடிச்சி எல்லாமே நாசமாக போயிடும். அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, கூடாரத்தின் செட்டப்பை இன்றைக்கும் மாற்றிட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்ம செட்டப்பை மாற்றாமல் இருந்தோம்னா வீடு வந்து காட்டுக்குள்ளே இருக்குதா, சுற்றி காட்டு விலங்குகள், பாம்புகள், விஷப்பூச்சிகள் இதெல்லாம் நடமாடுமா. ஆகவே இந்த வெயில் காலத்துக்கு கூடாரத்துக்குள்ளே வந்து நிரந்தரமாக குடியேறிடும். சரிங்களா? எலி உள்ளிட்ட எல்லா ஜீவராசிகளும் உள்ளே வந்து குடியேறிடும் நிரந்தரமாக. அதனால் அப்பப்போ நம்ம செட்டப்பை மாற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம மாற்றும்போது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அந்த பின்னால் கம்பில் கரையாமலாம் பிடிச்சிருந்து அந்த பக்கம் நிறைய மண்ணெலாம் தோண்டி போட்டிருக்கு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே தான் அப்பப்போ நான் செட்டப்பை மாற்றிக்கிட்டு இருப்பேன். மாற்றாமல் இருந்தோன்னா நிரந்தரமாக உள்ள குடியேறுவாங்க. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, சமையல் பண்ணுற இடத்த அந்த இடத்துல தான் வச்சுருக்கேன். நான் படுத்திருந்த கட்டில் இங்கே பின்னாடி கொண்டு வந்து அந்த கட்டிலுக்கு மேலே திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மேலே அப்புறம் துணி போடக்கூடிய இந்த அசையை இந்த கம்பியை இந்த பக்கமாக கட்டி விட்டுட்டேன். அப்புறம் நான் படுக்கிறதுக்கு ஏற்கனவே அந்த ஓரமாக போட்டிருந்த அந்த கட்டிலில் கொசு வலையெல்லாம் செட் பண்ணி இந்த பக்கம் நான் கொண்டு வந்துட்டேன் படுக்கையை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்புறம் இங்கே இருந்த பீரோவெல்லாம் முன் ரூமுக்கு கொண்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா? பீரோ முன் ரூமுக்கு வந்துடுச்சு. ஏற்கனவே அந்த பரன்லாம் மேலே வந்துருச்சு. அப்புறம் அந்த டிவி ஷோகேஸ் அது முன் ரூமுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் ஓரளவு செட் பண்ணிட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பார்த்தீங்களா? அப்புறம் பைக் விடுற இடம் செட் ஆகிருக்கு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, தான் ஏன்னா அது இன்னும் வெயில் காலம், இதுக்குள்ளே ரொம்ப ஹீட்டாக இருக்குது. நைட்லாம் தூங்கவே முடியலை, வேர்வை பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் வந்தாச்சுன்னா மேலே ஏற்கனவே இதில் நான் அடைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த அடைப்பை எடுத்து விட்டுட்டோம்னா மேலே இருந்து காற்று வரும். தேவைப்பட்டால் அந்த அடைப்பை எடுத்து விட்டால் அப்படி காற்று வரும். எடுத்து விட்டுட்டு அதில் அந்த மாதிரி இந்த வலை ஜாலி நெட்டு அந்த மாதிரி அடித்து விட்டுறணும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, மணி 8:30 காலையில் ஆரம்பித்த வேலை இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஓரளவு செட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுதான் நிரந்தரம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா பாதுகாப்பான வீட்டை கட்டுறது வரை அப்பப்போ செட்டப்பை மாற்றிக்கிட்டே தான் இருப்பேன். அன்பான தெய்வ பிள்ளை, அதுதான் சேஃப்டி. சரியா? பயங்கரமாக பசிக்கு நேற்று பொங்கின பருப்பு சாதத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது, வயிற்றுக்கெலாம் காணாது, கொஞ்சம் வேலை இருக்குது. அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கழுவி வச்சுட்டு குளிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பார்க்கணும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் என்னோடு வருவதினால், எதினால் என்னோடு வருவதினால். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம்